நீங்க சீக்கிரமா போயிடுங்க. ஒரு தடவை விசா மிஸ் ஆகி நாட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் விசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கு முன்னால எப்படியாவது புடிச்சிடுறோம். இப்போ உடனே போறேன். ஓகே. என்னங்க என்னாச்சு? நல்ல விஷயம்தான், விசா வாங்கியாச்சா. அவர் நேரா ஸ்டேஷனுக்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கும் அனுப்பிடுறாரா. நாம போய் மாயாவை கூட்டு வர வேண்டியதுதான். சிவா அண்ணா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி மாயாவோட விசா வந்துருச்சுன்னு சொல்லு. சரிங்க அண்ணா. போங்க போங்க மச்சான். அண்ணா, ஃபோன் லைன் பிஸியாவே இருக்குண்ணே. ஐயோ, எல்லாமே பிஸியா தான் இருக்கும். அவங்க போன் அட்டன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருப்பாங்க. இப்போ என்னென்ன பண்றது? இதையெல்லாம் எதிர்பார்த்தா நடக்காது. நம்ம மாயாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறவங்கள நேர்ல போய் பிடிக்கணும். அவங்க கிளம்பி எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேல இருக்குமே மாமா. எந்த ரூட்ல போறாங்கன்னு தெரியாதே. எந்த ரூட்ல போயாவது அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். ஒண்ணு பண்ணுவோம். சீனு, நீ உன் பைக் எடுத்துக்கிட்டு ரெகுலர் ரூட்ல வா. சரிங்க மாமா. சிவா, மணி, நீங்க கார்ல உளுந்தூர்பேட்டை வழியா வாங்க. சரிண்ணா. நான் ஜீப்ல பைபாஸ் வழியா வரேன். சரிண்ணா. நம்ம யார் கண்ணுல மாட்டினாலும் விஷயத்தை சொல்லி மாயாவை கூட்டு வந்துடலாம். சரிண்ணா. சரி. வாங்க. மச்சான் வாங்க. இதெல்லாம் வேண்டாத வேலை. ஆமா, இந்நேரம் அவ பறந்து போயிருப்பா. இவ்ளோ பண்ணியும் கடைசியில எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன சார்? எங்க சார் போறீங்க? ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கேன் சார். சார், இது எலெக்ஷன் டைம். உரிய ஆதாரம் இல்லாமல் ஏதாவது பணம் கொண்டு போறீங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிக்கி ஓபன் பண்ணி காட்ட முடியுமா? சார், கொஞ்சம் அவசரமா போறேன். சார், 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப அவசரம்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். சார், ரொம்ப அவசரம்னா உங்க கார் டிக்கி ஓபன் பண்ணி காட்டுங்க. சொல்றேன்ல. செக் பண்ணிக்கங்க சார், என்கிட்ட எதுவும் இல்ல. டிக்கி ஓபன் பண்ணுங்க. சரி, பாருங்க.
சார் இதை கொஞ்சம் ஓப்பன்ல தான் இருக்கு. என்ன சார் இது? பணம் என்னோடது தான். ஐயா இல்லையா? பணம் ஐயா காருக்குள்ள இருந்தது. சரி, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சார், வண்டியில இருந்து இறங்குங்க சார். சார் எனக்கு டைம் ஆகுது சார், நான் சீக்கிரமா போகணும். சார் முதல்ல வாங்க சார். என்ன சார்? சார் இது எலெக்ஷன் டைம், கையில பணம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பணம் யாருது, எதுக்காக கார்ல கொண்டு போறீங்கன்னு டாக்குமெண்ட்டை காட்டிட்டு போங்க சார். சார் பணம் என்னோடது தான். வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க எப்பவும் கார்ல கொஞ்சம் பணம் இருக்கும் சார். சார் எதுக்கா இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்க. சார் டாக்குமெண்ட்லாம் நிச்சயம் இருக்கும் சார். ஆனா இப்ப நான் இருக்கிற அவசரத்துல அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது சார். சார் பணத்தை வேணா நீங்களே வச்சுக்கோங்க சார், நான் அப்புறமா டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நிஜமாவே நான் ஒரு அவசரத்துல இருக்கேன் சார், புரிஞ்சுக்கோங்க. சார் எந்த அவசரமா இருந்தாலும் இதை நீங்க கிளியர் பண்ணாம போக முடியாது சார். சார் ஜீப்பை நிப்பாட்டிட்டு ஓரமா நில்லுங்க. டாக்குமெண்ட் இருந்தா யாரையாவது எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. சார் நான் சார் சொல்றது கொஞ்சம் போங்க சார், முதல்ல வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. மா உட்காருங்க. உங்க திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கம்மா. இன்னும் 1/2 hourல ஃப்ளைட். சரிங்க சார். சரிம்மா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஸ்விட்ச் ஆஃபா? போன் எடுத்துட்டாளா? அம்மா போன் ஸ்விட்ச் ஆஃப்மா. ஐயோ, இப்ப என்ன பண்றது தானா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? மாயாவே போனை பார்த்து அப்புறம் கால் பண்ணவா? பார்க்கலனா என்ன தானா பண்ண முடியும்? அதான் எல்லாரும் போயிருக்காங்கல்ல, நிச்சயம் அவளை பார்த்து கூட்டிட்டு வருவாங்கம்மா. ஏன் இப்படி போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அண்ணி? அவ அமெரிக்கா போனதும் விசா கிடைச்சது தெரிஞ்சதுன்னா திரும்பி உடனே வரப்போறா. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் நடக்காதத்த. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அதான் இவங்க கவலைப்படுறாங்க. நாம கவலைப்பட்டு என்ன பண்றது? அவ மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா அவளை தேடி போலீஸ் வந்திருக்குமா? இப்ப இது தேவையில்லாத அவமானம். விசா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு தானே வந்தாங்க. அதுல என்ன அசிங்கம் இருக்கு? நமக்கு தான் அது தெரியும், வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நாம என்ன வீடு வீடா போய் விளக்கமா கொடுத்துட்டு வர முடியும்? அவ இங்க இருக்கும் போதும் பிரச்சனை, போனதுக்கு அப்புறமா பிரச்சனை.
நீங்க எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க, போய் வேலையை பாருங்க. வா பார்வதி. சார் அதெல்லாம் முடியாது சார். சார் பணம் கார்ல இருந்தது எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அதை எடுத்து வச்சுட்டோ இல்ல அதுக்கான டாக்குமெண்ட்டை எடுத்துட்டோ வந்திருப்பேன். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க இதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்தாதான் உங்களையும் காரையும் விட முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். நிறுத்து. சார் சொல்லுங்க சார். சார் எலெக்ஷன் நேரம் வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். சார் 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 அர்ஜென்ட்டா கொஞ்சம் போகணும் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் செக் பண்ணுங்க சார், அவசரம் சார். வர்றவங்க எல்லாரும் அதுதானே சொல்றீங்க? சரிங்க சார், நீங்க சீக்கிரம் செக் பண்ணுங்க. ம். மாமா அங்க பாருங்க, அண்ணன் நிக்கிறாரு. வாங்க என்னன்னு கேட்போம். அட ஆமா சார் இதோ வந்துடும் சார். சரி. அண்ணா என்னண்ணே? என்னாச்சு மச்சான்? என்னாச்சு? போலீஸ் ஜீப்பை பிடிக்க முடிஞ்சதா? இல்ல மச்சான், அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல மச்சான். எல்லாம் இருந்தும் கடைசியில மாயாவை கோட்டை விட்டுட்டோம்ல. அண்ணா ஆமா, நீங்க என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? மச்சான் வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா மச்சான்? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜீப்புக்குள்ள பணம் இருக்குன்னு புடிச்சு நிப்பாட்டிருக்காங்க. ஜீப்லயா? அண்ணா அது வயல்ல வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பணம் அண்ணே. எலெக்ஷன் டைம்ல கையில பணம் இருக்க கூடாதா? இருந்தா அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்தாதான் காரையும் என்னையும் விடுவேன்னு சொல்லி நிக்க வச்சிருக்காங்க. டாக்குமெண்டா? அந்த சலான ஜீப் சீட்டுக்கு பின்னாடி தானே நான் வச்சிருக்கேன். இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். எடுங்க எடுங்க. இதா இருக்குண்ணே. இருக்கு பாருங்க. அண்ணே இந்தாங்கண்ணே சலானு. இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து இதான் பணத்துக்கான ரெசிப்ட்னு கொடுங்கண்ணே. சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் சார். வச்சிருங்க. இந்தாங்க அதுக்கான ரசீது. இதை முதல்ல கொடுத்துருந்தா அப்பவே அனுப்பியிருப்பேன் சார். இது ஜீப்புக்குள்ளதான் இருந்திருக்கு. எனக்கு தெரியல சார். சரி சரி ஓகே. யோ 401 ஐயா, சார் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விடியா. சரிங்க ஐயா. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டே ஐயா. இந்தாங்க சார். சரி சார், நீங்க கிளம்பலாம். இப்ப என்ன பண்றது? நேரம் ஆயிடுச்சுல. அண்ணா எப்படியும் நம்ம ஏர்போர்ட் போறதுக்குள்ள ஃப்ளைட் அங்கிருந்து கிளம்பிடும்ண்ணே. சீனு நமக்கு முன்னாடி தானே போயிருக்கான். அவன் எப்படி அவங்கள பார்த்து விசா வந்திருக்க விஷயத்த சொல்லி மாயாவை கூட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான். ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எப்படி ஆச்சு, எப்ப ஆச்சுன்னு தெரியலையே. போன் சார்ஜரை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேனே. ஒருவேளை அப்பா போன் பண்ணிருப்பாரோ. வீட்டுக்கு போன் பண்ணலன்னா போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. Excuse me, sir. Yes?
Can I use your phone for a call? My phone charge got drained out. ஓ It's very emergency. That's why. யா ஷூர். Thank you, sir. ஹலோ ஹலோ, நான் மாயா பேசுறேன். நான் சாரு பேசுறேன் மாயா. நீ இன்னுமா ஃப்ளைட் ஏறல? ஏறதுக்குனால தானே கால் பண்றேன். நீ பெரியம்மா கிட்ட போனை கொடு. வீட்ல ஒருத்தரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. எல்லாருமா? ரமணி பாட்டி தான் நம்மள புடிச்ச கெட்டது விலகிடுச்சு, ஏதோ கிரக சாந்தி பண்ணணும்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. பெரியப்பா, சித்தப்பா, மாமா, சீனோன்னு யாருமே வா இல்ல. ஐயோ, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா இவங்க இல்லையா அவங்க இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. வீட்ல இருக்கிறது நான் மட்டும்தான். எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அவங்க வந்ததும் வேணா நான் சொல்லிடுறேன். எல்லாரும் எப்ப வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா? சாயந்தரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் 12 to 13 hours தான். நீ உங்க அப்பாவை நேர்லயே பாத்துறலாம். அவர்கிட்ட நேர்லயே கேட்டுக்கோ. எதுக்கு போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? இதோ பாரு மாயா, நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இங்க யாரும் உனக்காகலாம் ஃபீல் பண்ணல. நீ இருக்கிற வரைக்கும் உருகுனா மாதிரி நடிச்சவங்க நீ போனதும் அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. அதனால நீ உருகிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேர்ற வழிய பாரு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வரனா நானே உனக்கு விசா எடுத்து தரேன். அப்ப வந்து எங்களை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு போ. வாழ்த்த மாட்டேன்னு தெரியும். மாயா, one more information. என்ன? உன் விசா எக்ஸ்பயர் ஆன விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னதே நான் தான். விசா எக்ஸ்பயர் ஆன கேஸ் லிஸ்ட்ல எப்படியோ உன் பேரு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. நல்ல வேளை நான் போய் சொன்னேன். இல்லனா வை, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கதான் இருந்திருப்ப. அந்த கொஞ்ச நாள்ல உன் ரெனிவல் ஆன விசாவும் வந்து சேர்ந்திருக்கும். உன்னை அனுப்பி வைக்க எனக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்பா இருந்துச்சு. நீ என் லைஃப்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்க. அதனாலதான் நான் உன்னை எலிமினேட் பண்ணிட்டேன். சரிமாயா, டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? பார்த்து போ. பாய், டாடா, டேக் கேர். போய் தொலைய மாட்டேங்கிறாளே இவள. சார், இட்ஸ் ஓகே. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சுமா, நீங்க ரெடியா இருங்க. ஹலோ, அம்மா, இமிகிரேஷன் ஆபீசர் வந்துட்டாரு. அவர்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டா எங்க வேலை முடிஞ்சிடும். வாமா, வாங்க வாங்க.
டேய் என்னடா அது? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் பாத்து வர மக்கியா, கண்ணன புரடியில வச்சிருக்க? சார் சார் நான் பார்த்து தான் சார் வந்தேன். நீங்க திடீர்னு வந்ததுனால என்னால சரியா கவனிக்க முடியல சார். சாரி சார். கண்ணை மூடிட்டு வந்தா எப்படா தெரியும்? சார் தப்பு தான் சார். நான் ஏதோ கவனிக்காம வந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏய் இருடா, எங்கடா போற? மாயா